சமையல் ரெடி, எல்லாரும் சாப்பிட வரலாம். இன்னைக்கு என்னம்மா மெனு? மல்லிகைப்பூ இட்லி, முதுகலான தோசை, மணக்க மணக்க சாம்பார். சாம்பாரா? சாம்பாரை மட்டும் வச்சு எப்படி சாப்பிட முடியும்? வேற எப்படி? வாயால தான். என்ன வாய்க்குள்ளே முணுமுணுக்கிற? ஒன்னும் இல்ல அத்தை, சாப்பிட வரீங்களா? நீ என்ன பண்ற? சட்னி செஞ்சிரு. சட்னியா? இந்த வீட்ல ஆளுக்கு ஒரு சட்னி பிடிக்குமே. இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். மிஸ்டர் பிரெயின், எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க, சீக்கிரம் சீக்கிரம். ஒரு ஐடியா. என்ன திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல அத்தை, என்ன சட்னி செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்காதுன்னு சொல்லுங்க. என்னம்மா நீ? எல்லாரும் பிடிச்ச சட்னி கேட்பாங்க, நீ பிடிக்காத சட்னி கேக்குறியே. அட சொல்லுங்க அத்தை, ஒரு காரணமா தானே கேக்குறேன். எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்காது. சரி, ஏங்க உங்களுக்கு? எனக்கு பூண்டு சட்னி பிடிக்காது. சரி சரி, அகல்யா, மகிழா, உங்க 2 பேருக்கு எப்படி? எனக்கு பீட்ரூட் சட்னி. எனக்கு கடலை சட்னி. அப்ப சரி, எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. சூடா சுவையா ஒரு சட்னியை ரெடி பண்ணி கொண்டு வரேன். 5 minutes later. தடா, சட்னி ரெடி. என்ன சட்னி செஞ்சிருக்க? தக்காளி சட்னி அத்தை. இப்ப யாரு உன்ன தக்காளி சட்னி செய்ய சொன்னது? உங்கள யாருமே தக்காளி சட்னி பிடிக்காதுன்னு சொல்லல. அப்படி பார்த்தா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் தானே அர்த்தம். அதான் எல்லாருக்கும் பிடிச்ச தக்காளி சட்னியை செஞ்சுட்டேன். என்ன மம்மிஸ், எப்படி நம்ம ஐடியா? முடிஞ்சா நீங்களும் இந்த வீட்டுல ட்ரை பண்ணுங்க. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி.